அந்த சில் அவுட் ஷாட் பாரு ஒக்கா மொக்க. ஏய் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல படம். ஓ இவரு தான்டா அவங்க அப்பா. நைஸ். வணக்கம் மகளே, வெல்கம் டு தி சேனல். நான் ஸ்ரீனி பிரபாகர். இன்னைக்கு நம்ம கூட அக்கா சுவாதி பிரபாகர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம். ஹாய். ஆக்சுவலி நீங்கள் நிறைய பேர் இந்த படத்தை வந்து சஜஸ்ட் பண்ண மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனால் எங்களுக்கு ரொம்ப நாளாக இந்த படத்தை பார்க்கணுன்னு ஆசை. ஸோ நாங்களும் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க வெயிட் பண்ண யாரும் பண்ணலை. சரி நம்மளே இதை பார்த்துடலாம். நாங்களும் இந்த படம் பண்ணுறதுக்காக ரொம்ப நாளாக அதை பார்க்காமலே வச்சுருந்தோம். ஆக்சுவலி அக்கா 2-3 சீன்ஸ்லாம் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். எஸ், கொஞ்சம் ஸ்பாய்லர் பார்த்துட்டேன். ஸோ அக்காவுக்கு வந்து ஒரு சில சீன்ஸ்லாம் தெரியும், எனக்கு வந்து கம்ப்ளீட்லி நியூ. ஸோ யா, இந்த படத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம். ஸோ இன்னைக்கு பண்ணுறோம். படத்துக்குள்ள போயிடலாமாக்கா? எஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆடா லூசு போல. ஓ மை காட். நின்ன தொட்டா அவன் வருமோ? இங்கே தொட்டா அங்கே எப்படா வலிக்கும்? அங்கே தான்டா வலிக்கும். ஆடா லூசு போல. ஓ இதுக்கு தான் நீ ஓ சரியான ஆக்டிங்ல முடியலடா. அப்படி கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அட லூசு பல கடிச்சு வச்சுட்டாம்பா. என்ன பிடிக்காம என்ன பிடிச்சா போறேன். நான் எதுக்கு சொன்னேன்டா, இந்த கட்சி பார்த்திருக்கேன். சரியான ஆக்டிங். எப்பா ரியலிஸ்ட், அப்படியே ரியலா தூக்குன மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான், ரிப்கேஜ் உடஞ்சிருச்சு. എന്നാ പറ പോലീസിലെ കള്ളനാണോ പോലീസാണോ ആദ്യം ഉണ്ടായിരുന്നത്? என்னடா கோழில இருந்து முட்டை வந்துச்சா, முட்டையில இருந்து கோழி வந்துச்சான்ற மாதிரி இருக்கு. പറരാമൻ പോലീസ് திருடன் தான். കള്ളനാണോ പോലീസാണോ? கல்லன் தான். കള്ളൻ കള്ളനുണ്ടായതിനു ശേഷം ഓനെ പിടിക്കാനാ പോലീസ് ഉണ്ടായത്. ചെക്കനെയും വിളിച്ചിട്ട് എന്റെ മുറ്റത്തൊന്നും പോവാൻ നോക്ക. നിന്റെ മാനത്തിന്റെ വില എന്താന്ന് ഞാൻ ഈ നാട്ടുകാരെ പഠിപ്പിച്ചോളാം. அங்கேயும் கேஸ்டிசம் இவ்வளோ ப்ரிவலண்ட்னு எனக்கு தெரியாது. உள்ளாவே உண்டுதான். ഈ കടം ഞാൻ പോട്ടും. வினோ தூக்கிட்டாரா. இவ்வளோதான். അവര് മോഷ്ടിച്ച ആ ഒറിജിനൽ വിളക്ക് അവരെവിടെയോ ഒളിപ്പിച്ചു. ഇൻട്രസ്റ്റിംഗ്. ഇത്രയും നാൾ നിന്റെ നാട്ടുകാർ കണ്ടു തൊഴുതത് വിലയില്ലാത്ത ഒരു ഫേക്ക് വിളക്ക്. நான் இவன் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் நினைச்சேன்டா. இவன் நல்ல ஃப்ரெண்டு தான்பா, ஆனா திருட்டு ஃப்ரெண்டு. அவன் திருடுறா ஜாலிக்க. അച്ചാച്ചൻ ഒളിപ്പിച്ച ശരിക്കും ജ്യോതി വിളക്ക് ഈ നാട്ടിലെ എവിടെയോ. ഉത്സവത്തിന് മുമ്പ് തപ്പി കണ്ടുപിടിച്ചിട്ടില്ലെങ്കിൽ അച്ചാച്ചനെ പോലെ ഞാനും കള്ളനാ. ഓ സുക്കേടാണല്ലോ. കണ്ടുപിടിക്കണം. എന്റെ മോനെ വിളക്ക് കപ്പാനാ. ഇത് കാനായി പുഴ വടക്കേ കണ്ടത്തിന്റെ അതിരാണ്. ഈ ചിയോതിക്കാവിൽ അച്ചച്ചൻ പോവാൻ സാധ്യതയില്ല. എല്ലാ സ്ഥലവും നമുക്ക് കണ്ടുപിടിക്കണം. അതിന് മൂപ്പര് വിളക്കാൻ പോയത് മാപ്പ് നോക്കിട്ടാ. മൂപ്പര് കക്കാൻ പോയതിന്റെ അല്ല, നീ പോയ വഴി കിട്ടിയാ മതി. കഴിഞ്ഞ 60 കൊല്ലമായിട്ട് വലിയ മാറ്റമൊന്നും സംഭവിക്കാത്ത സ്ഥലം ഈ ചിയോതിക്കാവ്. ഞാനങ്ങനെ ഒരുപാടൊന്നും പോയിട്ടില്ല. പക്ഷെ എനക്ക് പറയാനുള്ളത് ഞാൻ പറയും. നീ ആ സുദേവന്റെ കയ്യിലെ ബൊമ്മയാണ്, ബൊമ്മ. അത് ഞാൻ നോക്കിക്കോളാം. സുദേവൻ നിന്റെ പോലത്തെ ലോക്കൽ കളറൊന്നുമല്ല. കച്ചു കെട്ടി ഇറങ്ങിയതാ. സൂക്ഷിച്ച് കളിച്ചിട്ടില്ലെങ്കിൽ ഞാൻ പെടും. അപ്പൊ എനക്ക് കുഴപ്പമൊന്നുമില്ലല്ലേ? ആ വീഡിയോ കാസറ്റില് നീ മാത്രമേ. നീ എന്തായാലും പെട്ടുവല്ലോ.
വിളക്കാടന്ന് കിട്ടും. നീ എന്റെ പേരിൽ മോഷ്ടിച്ച എല്ലാ സാധനങ്ങളും അതാത് വീടുകളിൽ തിരിച്ചെത്തിക്കണം. അജയ നീ മുതലെടുക്കും. നിന്റെ അച്ഛൻ ചന്തുവാരി റിച്ചാണല്ലോ. അയാള് വീട്ടിൽ പൈസ പൂത്തിട്ടുണ്ടാവും. ആർന്നടിച്ചാ മതി. ஓஹோ மீண்டும் மீண்டுமா? காதூல் கேக்குது தலைவருக்கு இந்த டைம்ல. കാര്യങ്ങൾ കൈവിട്ടു പോകുന്നൊരു പേടി. നമുക്ക് ഈ വിവരം പോലീസിനെ അറിയിച്ചാലോ? അതുകൊണ്ട് இவனதான் பிடிப்பாங்க. അല്ലെങ്കിലേ അവരെ കണ്ണിലെ കാരണ ഞാൻ. പോരാത്തതിന് സുദേവന്റെ കയ്യിൽ എനക്കെതിരെ തെളിവ്. വിളക്ക് കണ്ടുപിടിക്കല്ലാണ്ട് വേറെ വഴിയില്ല. എന്ത് വന്നാലും ഞാൻ ഉണ്ടാവും. എന്റെ മോനെ പ്രേമ ரெண்டக்கல்லமாரு ഹരിപുരം. മണിയെ പോലെ ഒരാൾക്ക് മാത്രം എത്തിപ്പെടാൻ പറ്റുന്ന സ്ഥലങ്ങൾ അങ്ങനെയുണ്ടാവില്ല ഈ ജീവിതക്കാവില്. நேச்சுரலாகவே இந்த மாதிரி பிளேஸ் இருக்கா இல்லை இவங்களா ரெடி பண்ணியிருக்காங்களா தெரியல செட்டு? எனக்கு என்னமோ செட்டு தான் தோணுது. இது செட்டு தான், அதான். ஆனால் பார்க்கறதுக்கு நேச்சுரலாக கூட இருக்கு, சான்சஸ் இருக்கு. ஏன்னா எவ்வளோ பெரிய செட்டு போட்டால் எக்ஸ்பென்ஸாகவும் இருக்கும். கொஞ்சம் பெரிய லைட் எடுத்துட்டு போயிருக்கலாம். ஹாலுசினேஷன் நினைக்கிறேன். குட் பி. எப்பா அந்த சில்லவுட் ஷாட் பாரு. ஒக்கா மொக்க கேமராமேன், லைட் மேன், அப்பா டெக்னீஷியன் விளையாண்டுருக்காங்கப்பா. அந்த ஸ்மோக் பாரு. சான்ஸ் இல்ல, சூப்பரா பண்ணீங்க. ஓல மேல இருக்கா வரை படங்கள் இருக்கு நிறைய. ஓ வரைஞ்சி வச்சிருக்காங்க போல. நான் கூட திங்ஸ் எல்லாம் மேல ஒட்டிட்டு இருக்கேன். ஓ அங்க ஏதோ க்ளூ இருக்கு. இதான் இல்ல ஃபிளாஷ்பேக். புலியா அது? ஆமா, கேஷுவலா போய்கிட்டு இருக்கு. வைல்ட் ரோல்டா. தலைவர் ஸ்டன் ஆயிட்டாப்ல பார்த்துட்டு. ஒர்த்து வருமான்றாரு. கண்ணு தெரியாதடா அவருக்கு. கண்ணு தெரியல. മണിയാ, എടക്കല് 3-ാം മുറ തമ്പുരാൻ തഞ്ചാവൂരെ പാവൈ വിളക്ക് കണ്ട് മോഹിച്ചിട്ട് പൊട്ടി വീണ നക്ഷത്രക്കല്ലും പിന്നെ ചില രഹസ്യ കൂട്ടുകളും കൊണ്ട് അതേപോലെ ഒരു വിളക്കുണ്ടാക്കാൻ തെക്കും പാടം കൊല്ലനെ ഏൽപ്പിച്ചത്. ആ കൊല്ലന്റെ ചോരയാടാ ഇന്ന്. ലോഹം തൊട്ടായ എനക്ക് അതിന്റെ ആത്മാവറിയും. ഈ ആലയിലെരിയുന്ന തീ ഒരു സത്യാന്നെങ്കിൽ ഞാൻ പറയുന്നു ഇത് തെക്കും പാടം കൊല്ലന്റെ കൈ പതിഞ്ഞ എടക്കൽ രാജാവ് മോഹിച്ചുണ്ടാക്കിയ വിളക്ക് അവർക്ക് വേണ്ടി ചതി നടന്നിട്ടുണ്ട്. ഇത് വെറും ചെമ്പാട. ஓ இந்த கதையை எழுதி வச்சிருக்காரா? നാടിന്റെ മാനം കാത്ത വീരനോട് ഇടക്കൽ രാജാവ് ഒരു നന്ദികേട് കാട്ടിയിട്ടുണ്ട്. രാജാവ് നിങ്ങൾക്ക് തന്ന സമ്മാനം യഥാർത്ഥ ശ്രീബോധി വിളക്കല്ല. ഈ രഹസ്യം അറിയിക്കണമെന്ന് തോന്നി. എന്റെ ജീവിതം നിങ്ങളുടെ ഭിക്ഷയാണ്. മാപ്പാക്കണം. സാധിച്ചത് രാജാവന്നെ.
കേളുവിനെ പറ്റിച്ച രാജാവിന്റെ വിളക്ക് ഈ ഭൂമിയിൽ ഏടെയാണെങ്കിലും ഞാൻ എടുക്കും. നാട്ടുകാരെ കാണിക്കാനല്ല, എന്റെ മാണിക്കത്തിന് കൊടുക്കാൻ. ഓണം മാനത്തിന്റെ കടം വീട്ട. ആ വിസ്താരത്തില് തെക്കിനിയായിരിക്കും വലുത്. സദ്ഗ്രഹത്തിന്റെ കിഴക്കോ പടിഞ്ഞാറോ പുഴയുണ്ടെങ്കിൽ ആടെ പടിഞ്ഞാറ്റിക്ക പ്രാധാന്യം, ഈടെ പുഴ വടക്ക. പുഴ വടക്കായ തെക്കിനിക്ക പ്രാധാന്യം. ஓ நல்ல அறிவான ஃப்ரெண்டு தான். சத்திரம். அதேதான். நல்லா செலவு பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அந்த படத்தை. நல்லா ஹை பட்ஜெட் போல. இல்ல வேம்பயர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். கோடு சேம் மூவ். ஏய் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல படம். பசில் மாதிரி, ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி. எனக்கு இந்த மாதிரி படம்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த விளக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எதை பத்தி பேசிக்கோ, விளக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு தானே போறாங்க அப்புறம். ஓடி அந்த விளக்கு சொல்றியா, கையில பிடிச்சிருக்க விளக்கு சொல்றியா நினைச்சேன். ஆட பந்தத்தை எனக்கு தெரியாதா? அப்படி ஒளிச்சு வச்சு என்னதான் பண்ண போறாங்க யாருக்கும் தெரியாம, அவங்களுக்கே யூஸ் பண்ணாம. ராஜாவே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒளிச்சு வச்சிருக்காரு. നവഗ്രഹപ്പൂട്ട്. ഓ നവഗ്രഹങ്ങളിൽ ആദ്യം സൂര്യൻ. പഞ്ചഭൂതങ്ങളെ വരെ നിയന്ത്രിക്കാൻ ശക്തിയുള്ള വിളക്കും. കൂട്ട് തുറക്കുന്നത് പിഴച്ച ജീവൻ ഒരാപത്ത. ഓ ട്രാപ്പാ. അടടാ അമർന്നലാറിന്തവൻ ആശാനെന്നാണ് കേട്ടോ. കൂട്ടുണ്ടാക്കിയവൻ തലതിരിഞ്ഞ് ചിന്തിച്ചതാണെങ്കിലോ ഏതോന്ന് തുടങ്ങി സൂര്യനിലേക്ക്. ഓ നാണുവേട്ടാ, ലാക്ഷണിക ശാസ്ത്രപ്രകാരം ഇന്ന് കളവിന്റെ രാത്രിയാ. ഓ കള്ളന് വിചാരിക്കാത്ത നേട്ടാഫലം. என்னால வந்து தண்ணிக்குள்ள ரொம்ப நேரம் மூச்சு பிடிக்க முடியாது. மூச்சு பிடிக்கணும்னு நினைக்கிறப்பதான் மூச்சை பிடிக்க முடியாது என்னால. ഇനി ഇത് മണിയന്റെ വിളക്കാ. மணியன் விளக்கு அப்படி ஒளிச்சு இந்த லொகேஷனே சூப்பரா இருக்குல்ல. எடுத்தா இடம் வீணா போயிருமோ தெரியலையே. நம்ம நிறைய படத்துல அப்படித்தானே பார்ப்போம். ஆமா, எல்லா படத்துலயும் இந்த மாதிரி பொருள் எடுத்ததுக்கு அப்புறம் இதாயிரும்ல. இதாகுது. இல்லடா, வாட்டர் கண்ட்ரோல். சரியா இருக்கு. விளக்கு ஃபர்ஸ்ட் கையில் எடுக்கும்போது இப்படிதான்டா வாட்டர் கண்ட்ரோல் ஆகும். இன்ட்ரெஸ்டிங். എനിക്ക് ആ വിളക്ക് കിട്ടിയേ പറ്റൂ. അതെടുത്ത രണ്ട് കാര്യം, നിന്റെ പ്രേമവും നടക്കും, ഈ നാട്ടിൽ നിനക്ക് ജീവിക്കാനും പറ്റും. ഭക്തജങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന മനോഹര ശബ്ദത്തിന്റെ ഉടമ ஏதோ ராங்கான கேஸ்ட் போட்டு விட போறான்னு நினைக்கிறேன். നമസ്കാരം. ഞാൻ MV അജയൻ, മണിയൻ വെള്ളത്തിൽ അജയൻ. ഒരു പ്രത്യേക കാര്യം നാട്ടുകാരോട് എനിക്ക് പറയാം. ഓരോരോ ആളോടായിട്ട് പറയേണ്ടതെന്ന് വെച്ചിട്ടാ, എനിക്കൊരു ഇഷ്ടമുണ്ട്. ചാത്തൂട്ടി നമ്പ്യാരുടെ മുകളിലേക്ക് அவனே சொல்லிட்டானா?
കൊല്ലങ്ങളായി ഞങ്ങൾ തമ്മിൽ ഇഷ്ടമില്ല. ലക്ഷ്മിയെ കുറിച്ചുള്ള അനാവശ്യ വർത്താനങ്ങൾ നാട്ടിൽ നടക്കുന്നുണ്ടെന്നാണ്. അത് മതിയാക്കിക്കോ. സംശയങ്ങളില്ലവര് എന്നോട് നേരിട്ട് ചോദിച്ചാൽ മതി. കേട്ടത് നേരാന്നറിഞ്ഞാ മതി. അച്ഛാ അത് ആ വിളിയിൽ ഒരു ചതി ഉണ്ടായിന്ന് ഞാൻ അറിഞ്ഞിരുന്നില്ല. നിന്നെ കൊല്ലാൻ എനിക്ക് മടിയുള്ളൂ, അതോർത്തോ. பேசிக்கா அவனை கொண்டுன்றாரு. മറ്റന്നാ നട തുറക്കുമ്പോ അച്ചാച്ചനെ പോലെ ഞാനും കള്ളന. வேர்டே நல்லா இருக்குல்ல, கள்ளன். ഇത് നിനക്കല്ലതാ. വെരി ഗുഡ്. ഈ ചിയോദിക്കാവിലാരും ഇനി ഇത് കാണാനും പോകുന്നില്ല. ഇത് കാവില് കൊണ്ടുവച്ചിട്ട് அப்படின்னா எனக்கு ஒரு டவுட். என்னது? ஒரிஜினல் ஸ்டில் காணோம் அப்படின்னா കാവിലേക്ക് തന്നെ പോകുന്നു. சுட்டதுக்கு அப்புறம் அந்த விளக்கு வச்சு இவருக்கு சரி பண்ணிக்கலாம்ல. ഇതുവരെ കണ്ട തോതു തന്നെ തോതാ മതി. അപ്പൊ ഇതോ இப்போ இவரை சுட்டுறாங்க கரெக்டா. இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த விளக்க வச்சு அவர் ரெடி பண்ணிடலாம்ல, சரி பண்ணிடலாம்ல. ஓ அப்ப இதை ஷூட் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல. அது நான் பார்க்கறேன். டோவினோ சொன்னதாண்டா ஞாபகம் வருது. செம்ம வைல்டு. வா, எப்படித்தான் அவ்வளோ மீசியை மேனேஜ் பண்ணுறாரோ, எனக்கு இத்தினோண்டு மீசியை மேனேஜ் பண்ண முடியல. ஆனால் இந்த மேனரிசம் மெயின்டைன் பண்ண விதம் சூப்பராக இருக்கு. ரன்வீருக்கு ஒரு ரோல் அப்ரிஷியேட் பண்ணாங்கல்ல, அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. ஒரு மாதிரி நீ ரன்பீர் கூட எல்லாம் கம்பேர் பண்ணாது. இது டூப்ளிகேட். കാവിലെ വിളക്ക് കെട്ടിട്ടാണ് അവൻ വന്നത്. കൊല്ലണോ അവനെ? ஓ, இவரு தான்டா அவங்க அப்பா. எதுங்க அப்பா? ஹீரோயின் அப்பாவோ? இல்ல, வாய்ப்பில்லை. அவருக்கு மூஞ்சில் இருந்துச்சு. அவர் அப்பப்ப இது ஃபேஸ்ல கை வச்சிட்டு இருந்தாரு. அப்படின்னா மொத்த ஊரே இவரால் பாதிக்கப்பட்டிருந்துருக்குடா. கேமரா ஒர்க் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆமா. நைஸ். ஆமா, அந்த மீசையை பார்த்தா நீ சொல்றது கரெக்ட் தான் போல. வைல்டு பாட்டி. ஓ, செம்மல்ல. நீங்க என்னடா என்ன சாவடிக்கிறது? நான் புரிண்டா உதவிட்டேன்.